வீடெல்லாம் எங்கே ப்ரோ? இங்கே தூக்குது ப்ரோ. இங்கே தான் தங்கியிருக்கீங்களா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, இதில் தான் பத்துன்னு இருப்போம். மழை அச்சாலும் வெயில் அச்சாலும் இதில் தான் பத்து தூங்குவோம் நாங்கள். மழை அச்சாலும் சரி வெயில் அச்சாலும் சரி இதில் தான் பத்துட்டு இருப்போம். காற்று சில இல்லை பத்துன்னு இருப்போம். இது உள்ள படுக்க சொல்ல உங்களுக்கு எந்த சேஃப்டியுமே இருக்காது. எப்படி எவ்வளோ கஷ்டமாக ப்ரோ? கம்பளி பூச்சி வரும் ப்ரோ, கம்பளி பூச்சி அட்டை பூச்சி எல்லாமே வரும். அட்ஜஸ்ட்மெண்ட் தான் படணும். பணக்கார வீட்டு பசங்களாம் வந்து எல்லாம் காரில் பைக்கில் போவாங்க. ஏழை பசங்க என்ன பண்ணணும், ரோட்டில் வந்து தான் போக முடியும், இல்லை சைக்கிளில் போக முடியும், இல்லை குப்போண்டில் ஏறி போவோம். வேறு எதில் போக முடியும்? அதெல்லாம் பார்க்க சொல்ல உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன பண்ணுறேன், நம்ம அம்மா நம்ம தலையில் ஏற்றின விதி, நம்ம இந்த விதி தான், நம்ம இந்த நினச்சி தான் போகணும். சாகிற வரைக்கும் நம்ம இதாக வாழ்க்கைனா அதில் பயணம் தான் போகணும். நைட்டில் பார்க்கும்போது என்ன சொல்ல, ஒரே மாதிரி ஒரு சோகமாக அழுவ தோணும் திடீர்னு. அழுவீங்களா நைட்டு? ஆனால் அழுவ மாட்டேன். உள்ள தனியாக தானே அழுவேன். தனியாக இந்த பைப்பில் பார்த்து தனியாக அழுதானே இருப்பேன். எனக்காக தோணுச்சுன்னா நான் பண்ண அழுவேன். எல்லோரும் பார்க்கும்போது எப்படி இல்லை, எல்லாமே என்னடா இவங்க அம்மாவோட போகிறாங்க, அவங்க அப்பாவோட பைக்கில் போகிறாங்க ஜாலியாக, நம்மளாம் என்னடா இப்படி இருக்கிறோமே, நம்ம வாழ்க்கை தானே அந்த குப்பமோட முடிஞ்சிடுமா, நம்மளுங்கள வேறு லைஃபே இல்லையா அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீலாக தோணும். பார்க்குறேன் நான் எப்படி நான் நினைக்கிறேன்னா, நம்ம சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி சொல்லணும்னா ஹோட்டலு, டீ கடை, இது எங்கே போனாலும் சரி தான். இப்போ ஒரு டீ சாப்பிட போனோன்னு வச்சுங்க, என்ன தான் பார்க்குறாங்க, நான் ஒரு மாதிரி நாத்தடி இந்த பையன் மேலே அப்படின்னு பார்ப்பாங்க. நம்ம தொழிலே அதுதான், நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. வாசனை வருதுன்னா நம்ம குளிச்சாலும் சரி அந்த வாசனை ஸ்மெல்ல மேலே வரதா செய்யும். அந்த குப்பையில் யார் போடுறா? நீங்கள் போடுற குப்பை தானே. எங்களை பார்த்து ஏன் இப்படி மூக்க முடுறீங்க? உங்களால் வந்து இந்த இடத்துல வந்து 1 மணி நேரம் இருக்க முடியுமா, இல்லை ஒரு நாள் இருக்க முடியுமா? இந்த வயசான பெரியவங்களே இருக்கிறாங்க. இங்கே சாப்பிட்றது குளிக்கிறது எல்லாமே இங்கே தான்? இல்லை இங்கே தான், கோயம்பேட்டில் தானே. உள்ளே நம்ம நைட்டில் வண்டி வரும், பாயிண்டில் அடிக்கிற டாரஸ் வண்டி, அந்த சின்ன வண்டி காம்பேட்டெல்லாம் வரோங்க. அது நைட்டில் அந்த ஹோட்டலில் மீற சாப்பாடு, அந்த சாப்பாடு வந்து தருவாங்க டிரைவருங்க. சாப்பிடுங்கப்பா, எனக்கு உட்காந்துறீங்க, நான் பசிதுண்ணா அப்படின்னா அங்கே வந்தால் சாப்பிடுப்பா நான் அவனை கொடுப்பாங்க. அதாவது தண்ணியில் தர மாட்டாங்க, சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு சாப்பிடுப்பா அப்படின்னாங்க. குளிக்கிறது பார்த்தா நம்ம அந்த டேம் ஒன்று ஏரி மாரி இருக்கும், அந்த ஏரியில் போய் ஃபுல்லாக மீன் வருவாங்க, அங்கே குளிப்போம். குளிச்சுட்டு வந்து என்ன சரக்கறிங்க சாப்பிட்டு அவள் தான் இங்கே வயிற்றுக்கு நைட்டு சாப்பிட்டு பத்துருவோம். வேறு எந்த வேலையும் இல்லை, நம்மளால எந்த வசதியும் இல்லை, சொல்லப்போனால் எதுவுமே இல்லை. இதே மாதிரி யாருக்கும் நடக்கூடாது. அம்மா அப்பா இருக்கிறவங்க யாருமே சரி, பெத்த பிள்ளைங்கள யாரும் விட்டுறாதீங்க. அது பொண்ணாக இருந்தாலும் பையனாலும் சரி, என் லைஃப்பில் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன் இந்த குப்பைமேட்டில் எங்கள் அம்மா அப்பா இல்லாமல். அதே மாதிரி நீங்களும் உங்கள் பசங்களாம் விட்டுறாதீங்க. யாராக இருந்தாலும் சரி ஒழுங்காக பார்த்துங்க. பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, நான் கஷ்டப்படுற மாதிரி அவங்கள விட்டுறாதீங்க. ஏன்னா என் வாழ்க்கையில் வந்து ஒரு நாள் நான் அனுபவிக்கிறதானே எனக்கு தான் தெரியும். அது நல்லா பாருங்கள், படிக்க வைங்க. முக்கியமாக பெற்றவங்க வந்து தயவு செய்து குப்பை யாரும் குழந்தை கீழே போட்டு போகாதீங்க. நீங்களே வளர்த்து உங்களால் முடியலனாலும் எப்படின்னா அப்படி இப்படி அது இதை பண்ணி கூட அந்த வளர்த்து கொஞ்சம் நல்லா வைங்க. நான் தான் இப்படி என்னை தூக்கி போட்டு நான் குப்பை டப்பலை பொறிக்கிட்டேன். இப்போ குப்பை டப்பலை தூக்கி போட்டு இப்போ குப்பையில் மட்டும் தான் பொருந்துக்கிறேன். இன்னும் எனக்கு அம்மா அப்பா சரியில்லை. தயவு செஞ்சு குழந்தை குட்டி யாராக இருந்தாலும் சரி தான், நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க, தவறு. எல்லாருக்கும் சொல்கிறேம்மா. அனாதையாங்க தூங்குறங்க அம்மானு சொன்னாலே எங்கடா இருக்காங்க. குப்பமோடு தெய்வம்னா கடவுளுக்கும் பிடிக்குங்க. எங்களுக்கோசம் யாரும் இல்லை, வந்துட்டுங்க நாங்கள் மோட்டே இல்லை. வெயிலில் பொறுக்கிறங்க கைப்பை எடுத்துன்னு மோட்டையில் கேனு மசாலா பொறுக்கி நாங்கள் குடும்பத்தை இப்போ பார்த்து வந்துட்டோம். சொந்தன்னு யாரும் இல்லை, வந்துட்டங்க மோட்டோவில். அம்மா அப்பா யாரும் இல்லை, பொறுக்குறங்க மோட்டோவில். ஒரு வேளை சாப்பாடு நம்பி போனால் குப்பமா எங்களுக்கு சாப்பாடை கொடுக்கும். சொந்தம்னு சொல்ல எங்களுக்கு யாரும் இல்லை.